வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா புதிய காலி பணியிடங்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய முறைகேடுகள் டிசிசியோடைய நியமனத்தில் 3274 வேக்கன்சிஸில் பலதரப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. இதற்கு எல்லாத்துக்குமே போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி என்ன பதில் சொல்லும்? ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 புதிய வேகன்சிஸ் 28,000 நபர்களை எடுக்க போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னாடியே நடுவில் பார்த்திங்கன்னா இடைக்கால பட்ஜெட் தாக்க போகிறாங்க. ஸோ புதிய அரசுடைய இடைக்கால பட்ஜெட் தாக்கல போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் நிச்சயமாக வெளியாகலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய அறிவிப்புகள் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் ஒரு 20,000 பேர், ஓகேங்களா. ஸோ கண்டக்டர் ஒரு 8,000 பேர். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா 28,000 பேர் பக்கம் எடுக்க போகிறது உறுதியாக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ண என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்று டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் இந்த கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கலாம். கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்காது. இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றதே கிடைக்காது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா டிசிசி மூலமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை ரெடியாக வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் போக்குவரத்து கழகங்களில் அறிவிப்பு வெளியிடப்படலாம். ஆல்ரெடி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 300 பேருந்துகளை துவக்கி வச்சுட்டாரு. இனி வரும் காலங்களில் போக்குவரத்தில் திடீர் மாற்றங்கள் அனைத்துமே வெளியாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகிக்கோங்க. ஸோ அங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டிஓ அலுவலகத்தின் வாயிலாக உங்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகள், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் வாயிலாக ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கலாம் மக்களே. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் சில அதிரடியான மாற்றங்கள் வர இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னதாக மகளிர் வெற்றி பயணம், ஸோ இது எல்லாருமே எதிர்பார்த்தது, மகளிருக்கான வெற்றி பயணத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காரு. ஸோ மகளிர் உரிமை பயணம், ஓகேங்களா. ஸோ மகளிருடைய இந்த வெற்றி பயணம் திட்டம், மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம், ஓகேங்களா. இந்த திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் ஜூலை 15க்கு முன்னாடி துவக்கி வைக்கிறாரு. இப்போந்தே நீங்கள் இந்த வெற்றி பயணம் திட்டத்தின் மூலமாகவும் பயன்படலாம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, 60 வயசான சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பேருந்துகளில் இலவசம் அப்படின்ற அறிவிப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தற்சமயம் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு உண்டான அட்டைகள் எல்லாமே மாநகர போக்குவரத்து கழகத்தில் கொடுக்குறாங்க. இதை வாங்கி நீங்கள் பேருந்துகளில் காட்டினா உங்களுக்கு பேருந்துகளில் இலவசம். இதில் ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.